ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 30ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். கவர்னர் சாக போற தருவாயில நீ என்னுடைய தங்கச்சி ஷூஷோட பெயிண்டிங்க்கு பின்னாடி உனக்கு ஒரு ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கு, அதை நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, அது உனக்கு ஹெல்ப்பா இருக்கும், உனக்கு பழி வாங்கறதுக்கெல்லாம் ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதனால நம்ம ஷென்னும் ஷூஷோட பெயிண்டிங்க்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்காக போயிட்டு செக் பண்ணி அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லே அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த பாக்ஸை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்க இந்த சென் ஹுவா இருக்கா இல்லையா, அவன் அங்க வந்துட்டு ஒரு ஆயுதத்தை விட்டு எரிய ஷென்னு விலகிக்கிறான். திரும்பி பார்த்தாதான் தெரியுது இந்த சென் ஹுவான்ட்ட, ஓ சென்ஹுவே, நீ சாவலியா, நீ உயிரோட தான் இருக்கியா? ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு என் வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க என் கூட முதல் டைம் சண்டை போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க யாருங்கிறத என்னால மறக்கவே முடியாது, ஈஸியாவே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீ சென்ஹுவே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ இறந்து போனவதான், அவ திரும்ப வர முடியாது. நீ வேற யாரோ, அவள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டே நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டேன்னா நீ அந்த சென்ஹுவாவா ஆயிடுவியா அப்படின்ட்டு, ஒழுங்கு மரியாதையா நீ நிறைய அப்பாவி மக்கள் மேல நிறைய விஷயத்தெல்லாம் செலுத்தி வச்சிருக்கல, அதெல்லாம் சரி பண்றதுக்காக எனக்கு ஒழுங்கா மாத்து மருந்து குடுக்குறியான்னு கேக்குறதுக்கு, சென்ஹுவா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருந்த பொண்ணும், நான் அதுக்காக தானே வந்தேன், முடிஞ்சதை நான் வாங்கிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து குப்பியை தூக்கி வீச, ஷென்னும் அதை பாஞ்சு போய் பிடிக்கிறதுக்காக போக, அதை தடுக்கிறதுக்காக இந்த பொண்ணும் பறந்து வர, அப்ப ஷென் அவளை எட்டி ஒரு நெஞ்சிலே ஒரு உத விட்டுட்டு அந்த குப்பியை பிடிக்க, அந்த குப்பியில ஏதோ விஷம் தடவி இருந்திருப்பா போல இருக்குது. அதை பிடிச்ச உடனே அதுல அவனுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இது மாத்து மருந்து தானான்ட்டு முகந்து பார்க்க, நீ அப்படி முகந்து பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, அது உண்மையாலுமே ஆன்டிடோட் தான் கொடுத்துருக்க அப்படிங்கவும், நீ இது உண்மையாலுமே ஆன்டிடோட் தான் கொடுத்துருக்கியா இல்லையான்ட்டு நான் பாத்துக்கிறேன், நீ உண்மையாலுமே எனக்கு நீ மாத்து மருந்து கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தியா, இல்ல ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இவ்வளவு தூரம் அந்த மக்களையும் கஷ்டப்படுத்தியிருக்க, என்ன விஷயம் எனக்கு அதை சொல்லுன்ட்டு அந்த பாட்டில அவனுடைய பாக்கெட்ல போட, அந்த லேடி பார்த்துட்டு சிரிக்கிறா. என்ன என் மேலேயே சந்தேகப்படுறியா, அது உண்மையாலுமே அது ஆன்டிடோட் தான், ஆனா அந்த பாட்டில் மேல உனக்காகவே ஒரு விஷத்தை தடவி வச்சிருந்தேன், அந்த விஷம் இப்போ உன் உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கும் தான் ஷென்னும் பாக்குறான். அவனுடைய கையை ஃபுல்லா அப்படியே விஷ நரம்புகளால பரவிக்கிட்டு இருக்குது. அந்த லேடியும் நீ கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் செத்துருவேன்னு சொல்லிட்டு நான் வந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுக்கிறதுக்காக போக, ஷென் அவனுடைய வாளை விட்டு வீச பாக்ஸும் அவ கையில இருந்து கீழே விழுந்துருது. அதே போல அவ உடம்புல ஏதோ ஒரு பாக்கெட் மாதிரி கட்டி இருந்தா அதுவும் கீழே விழுந்துருது. இவ்வளவு அப்படியே பறந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு சேரை விட்டு எரியவ மேல அந்த சேரை உடஞ்சிட்டு கீழே விழுந்துருது. அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி ஒரு பழகில ஏறி ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு, நீயே கொஞ்ச நேரத்துல சாக போற, எதுக்காக என்கிட்ட சண்டை போடுற, என்னை அந்த பாக்ஸை எடுத்துட்டு போகிறதுக்கு விடன்னு சொல்லி கேக்குறதுக்கு, அதெல்லாம் விட முடியாது, அந்த சென்ஹுவாவை நான் ஆல்ரெடி கொன்னுட்டேன், அதுக்கப்புறம் நீ வந்திருக்கனா நீ தான் இந்த குரூப்க்கு தலைவியா, இல்ல உனக்கு பின்னாடி இன்னும் யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டு இருக்க, எனக்கு பின்னாடி அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல, ஆனா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது, இன்னைக்கு நீ இறந்து போயிடலாம், ஆனா எங்களுடைய விஷயத்த நீங்க தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சவங்க இன்னும் யாராவது இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம், இன்னொரு டார்கெட் யாரா இருக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்ப நம்ம அசிஸ்டன்ட் யான்ஷியும் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. ஷென் யான்ஷி கூப்பிட்டுக்கிட்டே வரா. அந்த சத்தம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கேட்ட ஷென் பயந்து போயிடுறா. இந்த சென்ஹுவ மாறு வேஷத்துல வந்திருக்கா இல்லையா, அவ சமயம் சிரிச்சுக்கிட்டே அடுத்த டார்கெட் வந்துருச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஷென் அவங்கள காப்பாத்துற மாதிரி போக, அந்த சமயத்துல இந்த லேடி அந்த பாக்ஸை எடுத்துட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறா. யான்ஷி உள்ள வந்த உடனே ஷென் மறைச்சு நின்னுட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அந்த விஷம் உடம்பெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். யான்ஷி பாக்குறா, என்னாச்சு உனக்கு, இங்க காட்டு, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பாக்க போகிறதுக்குள்ள அசிஸ்டன்டும் கொஞ்சமா பதறி போயிருந்திருப்பான். வெறி பிடிச்ச மாதிரி ஷென்னும் அவனை பிடிச்சு இடிச்சு வெளியே தள்ளி விட்டுட்டு யான்ஷியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். யான்ஷியும் ஷென் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன நெரிக்காதன்ட்டு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவன் ரொம்ப போட்டு அழுத்திக்கிட்டே இருக்க, யான்ஷி தாங்க முடியாத கண்ணுல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. கண்ணுல இருந்து தண்ணி வர்றத பார்த்த உடனே ஷென்க்கு ஒரு மாதிரி சுயநினைவு வர்ற மாதிரி ஆகுது. அது வரைக்குமே அசிஸ்டண்டால கூட உள்ள வர முடிய மாட்டேங்குது, அவனுக்கும் சரியான அடிபட்டிருக்கும். இங்க நம்ம யான்ஷி அழுதுகிட்டே ஷென்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, அப்பதான் அவனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு யான்ஷியோட கழுத்துல இருந்து கையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா அந்த மருந்து விட மாட்டேங்குது. ரொம்பவே ட்ரை பண்ணி அந்த கையை எடுத்துடுறான்.
யான்ஷி ஷாக் ஆயிட்டு உனக்கு என்ன ஆச்சு ஷென்னு பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படியே மயக்கம் போட்டு கீழே விட அவனை 2 பேருமே வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. ஷென்னு டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. அவன் உடம்புல என்ன விஷயம் இருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னது இப்படி கண்டுபிடிக்க முடியாத போயிடுச்சு அப்படின்ட்டு. யான்ஷி கிட்டையும் இந்த விஷயம் என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, அப்படி தெரியாத இருக்கிற விஷயமா இருக்கக்குள்ள நான் எப்படி அவரை சரி பண்ண முடியும், என்னால சரி பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. யான்ஷிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எதையாவது பண்ணி இவனை உயிரோட வச்சிருக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது பாக்கலாம்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் இருந்துட்டு யான்ஷி மேடம் நான் போயிட்டு எப்படியாவது ஷென் மாஸ்டர் காப்பாத்துறதுக்காக மருந்து கண்டுபிடிக்க போறேன், நான் ஏதாவது பண்றேன், நீங்க அது வரைக்கும் அவரை பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே பான்ஷி அங்க வந்துடுறான். பான்ஷி வந்துட்டு எங்க நீ போற, நீ போயிட்டீன்னா இவங்களை பாத்துக்கிறது யார் இருப்பாங்க, நீ போகாத நான் போறேன், இந்த மருந்தை பத்தி எனக்கும் ஓரளவுக்கு தெரியும், இந்த மருந்தை பத்தி தெரிஞ்ச குரூப்பும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு மருத்துவ குரூப்பாகவே இருக்காங்க, ஆனா அவங்க இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களையும் அழிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் அவங்கள அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க, அதுல கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் மலை சைட்ல, நான் அதை போய் பாக்குறேன், அவங்கள யாராவது ஒருத்தர் கிடைச்சாலும் இந்த மருந்துக்கு உண்டான மாத்து மருந்து நமக்கு கிடைக்கும், நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டையும் யான்ஷியும் சென்னையும் நீ பாத்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். யான்ஷியும் அழுதுகிட்டே ட்ரக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. நாள் கணக்க போய்கிட்டே இருக்குது. ஷென்க்கு உயிர் இருக்குது, ஆனா அவனால எழுந்திருக்கவே முடியல, ரொம்பவே விஷம் பரவிக்கிட்டே இருக்கு. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் காய்ச்சி காய்ச்சி ஊட்டி விட பாக்குறாங்க. ஆனா மருந்து அவனால குடிக்க கூட முடியல. ஷென் கோமாவிலே இருந்துகிட்டு இருக்க. அதே சமயத்துல பான்ஷியை தான் காட்டாங்க. அவன் வெளியே போயிட்டு மருந்தெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். யாராவது கிடைக்க மாட்டாங்களா, அந்த குரூப்ல இருந்து யாராவது கிடைச்சா நல்லா இருக்குமேன்ட்டு மாறு விஷயம் எல்லாம் போட்டு தேடி பாத்துக்கிட்டு இருக்க. யாருமே கிடைக்கல. அப்போ ஒரு வயசான தாத்தா என்ன பண்றாரு, அவரு நிறைய பாக்கெட்ல எல்லாம் ஏதோ மருந்து மாதிரி கட்டி தொங்க வீட்டுக்கிட்டு நம்ம பான்ஷிய மறைச்சு நிக்க, பான்ஷியும் கண்டுக்காம அங்க இருந்து போகலான்னு பாக்க அந்த தாத்தா என்ன பண்ணிடுறாரு, அவர் ஒரு கத்தி எடுத்து அவன் வயிற்றுலயே குத்துற மாதிரி பண்ணிட்டு அவன் மேல ஒரு மயக்க மருந்தையும் தெளிச்சு விட்டுட்டு அவனை அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. இங்க நம்ம யான்ஷி ஷென்காக மருந்து எவ்வளவோ செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஷென்னும் கண் முழிக்கிற மாதிரியே இல்ல, கோமாவிலேயே இருந்துகிட்டு இருக்கான். யான்ஷிக்கு செம்ம அழுகையா வருது. மருந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா வாயில இருந்து அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கா. அதனால ரொம்பவே பயந்து போயிட்டு ஷென் சீக்கிரமாவே நீ எழுந்திருச்சு வாவேன், உன்னை என்னால இந்த மாதிரி பார்க்கவே முடியல, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே குட்டி பையனும் யான்ஷிக்காக சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த பொண்ணு இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம் வேண்டான்ட்டு ரிட்டர்ன் அனுப்பி விட்டுட்டே இருக்க. அசிஸ்டன்ட் பாக்குறான், என்னாச்சு மேடம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்க, இல்ல அவங்க இன்னும் சாப்பிடவே இல்ல, கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகுது, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னோடையும் மோசமான நிலைமை நம்ம யான்ஷி அக்காவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு, என்ன ஆக போகுதோ தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் பாக்குறான், அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனும் ஓரத்துல நின்னுட்டு அழுதுகிட்டே இருந்துட்டு சாப்பாடை என்கிட்ட கொடு நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சாப்பாடு கொண்டு வந்து யான்ஷி கிட்ட கொடுத்துட்டு நீங்க இதை சாப்பிட்டே ஆகணும், நீங்க இந்த மாதிரி சாப்பிடாத குள்ளாத கிடந்தீங்கன்னா மாஸ்டர் நீங்க எப்படி காப்பாற்ற முடியும், அவருக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, பிளீஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம பான்ஷி 4-5 பொண்ணுங்களோட அங்க வரான். யான்ஷியும் பார்த்துட்டு இந்த பொண்ணுங்கெல்லாம் யாருங்கிற மாதிரி பாக்க, அப்பதான் பான்ஷி சொல்றான், இந்த மாதிரி நான் மருந்து தேடி போய்கிட்டு இருந்தேன் இல்லையா, இவங்க என்னை கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ஆல்ரெடி அந்த பொண்ணு தான் இந்த மருத்துவ குரூப்ல இருந்திருப்பா போல இருக்கு, அதனால எனக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதுன்னு தான் சொல்லி அவ கூட்டிட்டு போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு மருந்தும் கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணையே கூட்டிட்டு வந்துட்டேன், அதுக்கு மாத்து மருந்து அவங்க தான் ரெடி பண்றாங்க, அவங்களால இதை குணப்படுத்த முடியும்னு சொல்ல யான்ஷியும் செக் பண்ண அனுப்பிவிட அந்த பொண்ணு செக் பண்ணி பாக்குறா, ஷென் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அதுக்கு உண்டான ஆன்டிடோட் ஒண்ணு இருக்குது, அது இந்த உலகத்திலே ஒண்ணுதான் இருக்குது, நான் பான்ஷிக்காக கடமைப்பட்டிருக்கேன், நான் இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க இதை உங்களுக்கு ஹஸ்பண்ட் கொடுங்க, அவர் சரியாயிடுவாருங்கிற மாதிரி அதை எடுத்து காட்ட யான்ஷியும் நன்றி சொல்லிட்டு அதை வாங்க போக, ஆனா அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சுன்ட்டு யான்ஷி பார்க்க அந்த பொண்ணும் பான்ஷி கிட்ட நான் கேட்ட சத்தியத்தை நீ நிறைவேற்றி தருவியான்னு கேக்குறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு யாருன்னா அந்த பாம்பு பொண்ணா ஒரு பொண்ணு நடிச்சிருந்தா இல்லையா ஃபேக்கா, அந்த பொண்ணுதான். அப்ப ஏதோ ஒரு சத்தியம் பண்ணிருப்பான் போல இருக்க, நீ எனக்கு நிறைவேற்றி தருவியான்னு கேட்டிருந்திருப்பா. அதை இப்பயும் கேட்க, கண்டிப்பா நான் அதை உனக்கு செய்வேன், பயப்படாத அந்த மருந்தை கொடுன்னு சொல்லவும் அந்த பொண்ணு யான்ஷி கிட்ட அந்த மருந்தை கொடுக்க, யான்ஷி கொண்டு போயிட்டு அந்த மருந்தை ஷென்க்கு ஊட்டி விட ஷென்னும் அந்த மருந்தை முழுங்கிடுறான். அப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுது. யான்ஷி ஷென் மேலேயே படுத்து தூங்கி போயிட ஷென்னும் ரொம்ப நேரம் கழிச்சுதான் கண் முழிக்கிறான். யான்ஷியும் கண்ணு முழிச்சிடுறாங்க. ஷென் எழுந்திருக்கிறத பார்த்தோன்னே, ஷென் உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா ஆயிட்டல, எழுந்திரிச்சிட்டல்லன்ட்டு, உனக்கு இப்ப நல்லா இருக்கான்ட்டு மெதுவா எழுந்திருன்னு எழுந்திரிச்சு உட்கார வைக்க, நான் ரொம்ப நாள் தூங்கிட்டேனோ, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண யான்ஷின்னு சொல்லிட்டு
ஷென் யான்சியா பாசத்தோட பார்க்க யான்சியும் ஷென்னை பாசத்தோட பாத்துக்கிட்டே அப்படியே அவங்களுக்கு அழுக வர மாதிரி ஆயிடுது. அழுதுகிட்டே, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல, உனக்கு எவ்வளவு தைரியம், என்னை விட்டு போகிறதுக்கு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு யான்சியா கண்ணீரோட ஷென்னை லைட்டா அடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்க. ஷென்னும் யான்சியோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, நான் இதுக்கு மேல இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யான்சியும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஷென்னும் யான்சியோட நெத்திய தான் நெத்தியில வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. அந்த சமயத்துல யான்சிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அசிஸ்டன்ட் வரான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே திரும்பிக்க, குட்டி பையனும் பின்னாடியே வந்திருப்பானா, அவனும் எழுத்துக்கிட்டே வாடா வெளியேன்ட்டு எழுத்துக்கிட்டே வர, குட்டி பையனும் ஷென் எழுந்திரிச்சிட்டாருல, அப்ப போய் சாப்பாடு கொடுக்கணும்லன்ட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஓட, ஏய் எங்க போற, அங்கெல்லாம் போகாது, இதுக்கு மேல போக கூடாது அப்படின்ட்டு அவனை பிடிச்ச அசிஸ்டன்ட் இழுக்கிறதுக்கு, ஏன் என்னை போக கூடாதுங்கிற, சாப்பாடு கொடுக்கறதுக்கு போறதுக்கு என்ன அப்படின்ட்டு உள்ள போக பாக்குறதுக்கு, நீ ஒரு குழந்தைங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கன்ட்டு, கடவுளே என்னுடைய மாஸ்டர் திரும்ப என்கிட்டே கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு நான் கடவுளுக்கு ஒரு நன்றியை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் உள்ள போறதுக்கு பாக்க, டேய் வா உள்ள போகாதடா வாடான்ட்டு வெளியே பிடிச்சு இழுத்துட்டு போயிட. அந்த சமயத்துல பேன்சியும் யான்சியை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்க. எங்க உள்ள இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷென் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ட்டு யான்சி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அதனால சோகமாயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஷென்னும் டீ குடிக்கலான்ட்டு டீ கப் எடுக்க போக யான்சி வந்துட்டு தடுத்து விட்டுறாங்க. நீ இப்பதான் உடம்பு சரியாயிட்டு வெளியே வந்திருக்க, நீ இப்போதைக்கு டீ எல்லாம் குடிக்க கூடாது, டீ குடிக்காதுன்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுட்டு இருக்க. அப்படியே நீ எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டல்லன்னு சொல்லிட்டு யான்சி தோலை பிடிச்சு விட்டுக்கிட்டே கேஸ பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்த ஃபேக் ஷென்ஹோவா இருக்கா இல்லையா, அவ 4-5 பேருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஷென் பொழைச்சிட்டானா, இங்க எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க எல்லாரும் நம்ம யான்சி பத்தி தப்பா பேசுறாங்க. மேடம், இந்த ஷென் இப்ப விஷத்துல அடிபட்டு இப்ப படுத்து கிடக்குறான், படுத்த படுக்கையா இருக்கக்குள்ளேயே அந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்துட்டு போய்கிட்டு இருக்கானா. அந்த பான்ஷிங்கிறவன் ஷென்னும் யான்சியும் கல்யாணம் ஆன புதுசுலயே இவனும் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்கான் யான்சிக்கு பின்னாடி. இப்பயும் ஷென் சாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டதாலேயே என்னவோ தெரியல, இவன் இப்ப ரொம்ப நெருக்கமா அவங்க கூட இருக்காங்களாம். யான்சிக்கு இந்த பான்ஷிக்கு ஏதோ அஃபேர் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ஷென்னும் இப்படியே செத்து போயிட்டான்னா இந்த ஊரே உங்க கண்ட்ரோலுக்கு வரப்போகுது, இதுக்கு மேல நமக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு என்னவோ நீங்க இன்னும் சரியா விசாரிக்கலன்னு தோணுது, எதுக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அந்த ஆட்கள் எல்லாம் அனுப்பி வச்சிடறா. இங்க யான்சியும் நம்ம ஷென்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாய்சன் அந்த ஃபயர்ஃபிளை செக்டர் ரெடி பண்ணிருக்காங்க இல்லையா, அதை வச்சு இவங்க ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை எல்லாத்தையுமே நம்ம வச்சு மக்களை எல்லாரையுமே இவங்க முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க இறந்து போனாலும் சீக்கிரமாவே அவங்க திரும்ப வந்துருவாங்க. அதுவும் இல்லாத அதுக்கப்புறம் நீண்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்க போகுது, நாம எல்லாம் கடவுள் மாதிரி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க மயக்க மருந்து மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி மக்களை ஏமாத்தி இவங்களுடைய திட்டமே இந்த அரசாங்கத்தை எப்படியாவது தான் கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே யான்சிக்கு இது டவுட்டா இருக்கு, இது யார் இதோட மாஸ்டர் மைண்டு ஒருவேளை அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்க, ஏதோ ஒரு பேரை சொல்றதுக்குள்ளேயே ஷென்னு வாய் மூட ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு யான்சியோட வாய மூட, யான்சி எதுவும் பேசாத அமைதி ஆயிட, நீ கொஞ்சம் அழவன் அப்படின்னு சொல்ல, யான்சி இருந்துட்டு எதுக்காக என்ன அண சொல்றீங்க, எனக்கு அழுகிய வரலையங்க. ஷென்னும் பார்த்துட்டு யான்சியோட கண்ணத்தை பிடிச்சு கில்ல. அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்க, சிச்சோ வேகமா கிள்ளி விட்டோம் போல இருக்கே அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சு தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல அங்க இருந்து ஆட்கள் எல்லாம் நிறைய பேரு நம்ம ஷென் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஷென்னோட ஆட்களும் அங்க ரெடியா தான் இருந்திருப்பாங்க போல இருக்க. அவங்க எல்லாருமே இவங்களை சுத்து போட்டுடுறாங்க. ஜிங்லிங்கும் நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்டான்ட்டு 2 குரூப் கடையிலயும் செம்ம சண்டை போய்கிட்டு இருக்குது. அப்ப இந்த ஃபேக் சென்ஹோவா இருக்கா இல்லையா, அவ ஏதோ ஒரு பவுடரை தூவி விட்டுட்டே அங்க இருந்து பறந்து வந்துகிட்டு இருக்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல, எல்லாருமே சண்டை போடுறாங்க, செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. இந்த லேடியும் வந்தா இல்லையா, இவளும் நம்ம அசிஸ்டன்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம சென்னோடைய ஆளுங்களும் அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. 2 பேத்த கொண்டு போட்டுட்டு 2 பேத்த பிடிச்சு வச்சிட. பேக்கு சென்ஹுவை பாக்குறா, என்னது இங்க நடக்குது, நம்ம இவ்வளவு மருந்து போட்டு இவங்க எப்படி மயங்காத இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. உள்ள இருந்து யான்சி வேக வேகமா வராங்க. நீங்க என்ன மயக்க மருந்து போட்டாலும் எங்க கிட்ட மாத்து மருந்து இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இலையை எடுத்து காட்ட, அப்ப இந்த ஃபேக் ஷென்ஹுவ என்ன பண்றான்னா, அங்க ஒரு விளக்கு மாடா இருக்கு, அது எட்டி ஒரு உதவிட அது பறந்துகிட்டு யான்சி மேல விழுற மாதிரி வர, அப்ப அங்க ஷென் வந்துட்டு அதை தடுத்து அதை அடிச்சு நொறுக்கி அவ மேலே பறக்க விட, அவளும் பறந்து போயிட்டு வந்துட்டு நீ உயிரோட தான் இருக்கியான்னு கேட்க, அப்புறம் என்ன நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சியோன்ட்டு ஷென்னும் அவகிட்ட சண்டை போட ஆரம்பிக்க. 2 பேருக்கும் செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில ஷென்னும் அவளுடைய மாஸ்க ஒரு பகுதியை வெட்டி விட்டுற, அவ முகத்திலயும் காயம் பட்டுறது, அவளுடைய கையிலயும் ஒரே குத்து, வாளால ஒரே குத்து குத்தி அவளை அப்படியே கொண்டு போயிட்டு செவுத்துலயே குத்தி லாக் பண்ணி விட்டுற. அவளும் வலி தாங்க முடியாத நின்னுட்டு இருக்க.
இப்பயாவது உன் ஐடென்டிட்டி என்னங்கறத காட்டுறியான்னு கேக்குறதுக்கு, ஷெந்து நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்ட்டு அப்படியே அவளுடைய உடம்பு ஃபுல்லாவே எரிய ஆரம்பிக்குது. ஷென்னும் ஷாக் ஆயிட, யான்ஷியும் ஷாக் ஆயிட்டு பக்கத்துல போக பாக்க அசிஸ்டன்ட் விட மாட்டேங்கிறான் தடுத்து நிப்பாட்டிக்க. அவ உடம்புல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அப்படியே அந்த வால் வழியா பரவி ஷெனுக்கு பக்கத்துலயும் வர, ஷெனும் பறந்து வந்து விலகி நின்னுக்கிறான். அந்த ஃபேக் சென்ஹுவையும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாம்பலா பறந்துடுறா. அப்படியே யான்ஷியும் அசிஸ்டன்ட் பக்கத்துல வர, அசிஸ்டன்ட் மாஸ்டர் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு, இவங்கள 2 பேத்தையும் கொண்டு போயிட்டு ஜெயில அடைச்சு வைங்க, இவங்க 2 பேரும் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க அவங்களும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஷென்னும் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு யோசனையில நின்றுட்டு இருக்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஷென்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணு, அந்த பாம்பு பொண்ணு வந்து இருந்தா இல்லையா, அவளை கூப்பிட்டு வச்சு அந்த எரிஞ்சிருக்கிற இடத்த காட்டி இது என்ன மருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி காட்ட, அந்த பொண்ணும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அந்த ஃபேக் சென்ஹுவோட துணியோட பிட்டு மட்டும்தான் இருக்குது, அப்படியே அந்த இடமே எரிஞ்சு போய் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. ஃபேன்சி இருந்துட்டு இது எப்படி பண்ண முடியும், இவ்வளவு சீக்கிரத்துல எரிஞ்சு இந்த பொண்ணு எப்படி பறந்துருப்பா, இது எப்படி நடந்துச்சுன்ட்டு யோசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப யான்சி இருந்துட்டு, ஆமா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு எரிஞ்சு போனா, ஆனா அதுக்கப்புறம் ரொம்பவே புகை வந்துச்சு, அந்த புகைக்கு அப்புறம் அந்த புகையில ரொம்ப ஒரு மாதிரி வாசனை வந்துச்சு, அந்த வாசனைக்கு அப்புறம் தான் அவ அங்க இருந்து பறந்து போனா, அந்த ஸ்மெல்ல என்ன இருக்குதுன்னே என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பான்ஷியும் அந்த பாம்பு பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட கேக்குறான், உனக்கு ஏதாவது தெரியுதான்னு கேக்குறதுக்கு, அவ பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, ஒரு மருந்து இப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அது பாசிபிளா இல்லன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த பொண்ணு எப்படி இது யூஸ் பண்ணி இப்படி பறந்துருப்பான்னு எனக்கு தெரியல, எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஷென்னும் யோசிச்சு பாக்குறான், ஷென்க்கும் அசிஸ்டன்ட் ஒரு டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்க எரியிற டைம்ல நிறைய புகை வருது, அந்த புகைக்கு அப்புறம் அவங்க அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்கன்னு சொல்லி இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, நானும் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மருந்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஆனா இந்த ஃபயர்ஃப்ளை செக்டர் நல்லாவே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சரி சுகங் மேடம், நீங்க என்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தீங்க, ஆனா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன காரணம், ஏதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எதா இருந்தாலும் நான் செய்யறேன், என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நானும் இந்த பாய்சனை பத்தின சீக்கிரட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், எங்களுடைய மருத்துவ டீமே இதனாலதான் அழிஞ்சு போனுச்சு, ஆனா நாங்க கண்டுபிடிச்ச மருந்து மட்டும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது யாரு, எந்த குரூப், இதோட தலைவி யாருங்கிறது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், வேற எந்த காரணமும் இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல. ஷென்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஷென்னும் அசிஸ்டன்ட் கிட்ட ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி இதை கொண்டு போயிட்டு அனுப்ப வேண்டிய இடத்துக்குலாம் அனுப்பி வைன்னு சொல்லிட்டு கொடுத்து விட, அசிஸ்டன்ட் அதை வாங்கிட்டு போக, அதுக்கப்புறம் உள்ள பான்ஷி வரான். பான்ஷி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு உள்ள வருவான் போல இருக்கு, அதனால ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போல, என்ன விஷயம், எதுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்து உள்ள வந்துங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. பான்ஷி உள்ள வந்தவன் ஒரு டீ எடுத்து குடிச்சுக்கிட்டு, நான் இத கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படிங்க, அப்ப கேட்க கூடாத விஷயமா இருந்தா கேட்காதுன்னு சொல்லி ஷென் சொல்ல. ஆனா பான்ஷி இருந்துட்டு, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன், நீ சீக்கிரமாவே உங்களுடைய அக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு யான்ஷியை ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம்ல அப்படின்ட்டு கேக்குறதுக்கு ஷெனுக்கு கோவமாகுது. உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ யான்ஷியோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான், அதுக்காக அவ பக்கத்துல நெருங்கணும்னு நினைக்காத, அவளை விட்டு விலகியே இருந்து மிரட்டுற மாதிரி பேச, அதுக்கு பான்ஷியும் டீ குடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, தளபதி நீங்க மத்த கப்பல்ஸ் மாதிரி நீங்க 2 பேரும் உண்மையான கப்பல்ஸ் நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை விட, ஷெனுக்கு செம டென்ஷன் ஆயிடுது போல. அவன் ஒரு கல்ல சுண்டி விட, அவன் குடிச்சுக்கிட்டு இருந்த டீ கப் எல்லாம் கூட உடஞ்சு போயிடுது. ஷென்னும் சிரிச்சுக்கிட்டே, இதுக்குதான் பேசக்குள்ள கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. பான்ஷியும், தளபதி உங்களுடைய நிலைமையே இப்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்குது, இப்ப யான்ஷி மட்டும் உங்க கூட இருந்தான்னா அவளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா, அவ உயிருக்கு தானே ஆபத்துங்க, அவ என்னுடைய ஒய்ஃப், அவளை பத்தி கவலைப்பட நான் இருக்கேன், நீ தேவையில்லாத கவலைப்படணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியுங்க. தளபதி நீ சரியான டீமன் தான், ஆனா இந்த யான்ஷிக்கு உன்னை எப்படிதான் பிடிச்சதுன்னே தெரியல, நீ கொடுத்த ப்ராமிஸ் நீ நிறைவேற்றுவன்னு நான் நினைக்கிறேன், இல்லனா அப்படிங்க. இன்னும் பாக்குறான், என்னடா பண்ணுவாங்கிற மாதிரி கேட்க, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வர மாதிரி ஆயிருந்துச்சுன்னா நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்து உங்ககிட்ட இருந்து அவளை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஷென்னும் அந்த நாள் வரவே வராது, நீ ஒழுங்கா அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புற வேலையை பாருங்க. ஆமா உனக்கு என்ன அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட், அந்த பொண்ணை பத்தி நீ கவலைப்படுற மாதிரி இருக்கேன்னு கேக்குறதுக்கு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையா, அந்த பொண்ணு பெரிய எடுத்த பொண்ணு, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் உயிர் தப்பிக்காது, ஒழுங்கா அந்த பொண்ணை பாதுகாப்பா கொண்டு போய் விடுற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, பான்ஷியும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஷென்னும் யான்ஷியும் ஊருக்குள்ள மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப
இந்த மருந்தெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு கிடைச்சதுன்னே தெரியலையே. மக்களை கொலை பண்றதுக்காகவே இவங்க நிறைய மருந்தை சேர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி அவங்க பணம் செலவு பண்ணி எப்படி இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு தெரியலையேன்ட்டு யான்சியும் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. அப்ப அங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஷென் கொடுத்த மருந்தால தானே அங்க உள்ள மக்கள் எல்லாம் பிழைச்சாங்க. அதனால ஷென்க்கு நன்றி சொல்ற விதமா ஷென்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே எல்லாருமே அவங்க கையில இருக்கிற கறி கோழி அப்படின்ட்டு ஏகப்பட்டதை கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஷென்னும் இதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லி குடுக்கறதுக்கு இல்ல இது எங்களுடைய நன்றியை நீங்க ஏத்துக்கணும். எங்களுக்கு அந்த மருந்து கொடுக்கலன்னா நாங்கெல்லாம் இங்க உயிரோடய இருக்க மாட்டோம். இந்த ஊரே சுடுகாடை மாதிரி இருக்கும். நீங்க வந்ததாலதான் இப்ப இந்த ஊரும் நல்லா இருக்கு, நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க எங்களுடைய நன்றியை நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். இதெல்லாம் நீங்க வச்சுக்கீங்க, உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க, உங்க உடம்பும் நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளா கையில கொடுக்க ஷென்னும் வேற வழி இல்லாம அதை வாங்கி அப்படியே மாட்டி வச்சுக்கிட்டு நின்னுட்டு முழிச்சிட்டு இருக்க. யான்ஷியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அன்னைக்கு உன்னை வெள்ள பேயின்லாம் பேசி உன்னை அசிங்கப்படுத்தினாங்க, ஆனா இன்னைக்கு உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மக்கள் உன் மேல பாசமா நடந்துக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க. ஷென் பாக்குறான் ஒரு இடத்துல ஏதோ கபோர்டு மாதிரி நிக்குதா, அந்த இடத்துல மறைவா நம்ம யான்ஷியை கூட்டிட்டு போயிட்டு, யான்ஷி எனக்கு குளிருது, கொஞ்சம் என்னை ஹக் பண்ணிக்கிறியான்னு கேட்க, நீ என்ன சொல்ற, மார்க்கெட்ல இப்படி கேட்டுட்டு இருக்க, அங்க பாரு எல்லா மக்களும் நம்மளே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு போட்டும், எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, என்னை ஹக் பண்ணிக்கிறியா, எனக்கு குளிருதுன்னு சொல்ல யான்ஷியும் சரி இரு நான் கட்டி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்க. ஷென்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு யான்ஷி கண்ணத்திலே கிஸ் பண்ண யான்ஷி பாக்குறாங்க, என்னடா பண்ணி வைக்கிற அப்படின்ட்டு யான்ஷி அவன் கண்ணத்திலே கிஸ் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ரெண்டு பேருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அந்த சமயம் அங்க பனி பொழியிற டைம்ங்கிறதால அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. யான்ஷியும் பார்த்துட்டு ரொம்ப அழகா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. ஷென்னும் அங்க வர, ஷென் இங்க வா பாரு எவ்வளவு அழகா பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, வா விளையாடலாம்னு சொல்லிட்டு யான்ஷி ஷென்னை கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் பனியில விளையாண்டுட்டு இருக்காங்க. யான்ஷியும் ஷென்னும் மாறி மாறி பனி பொம்மையெல்லாம் செஞ்சுட்டு பனிய பால் மாதிரி பிடிச்சு ரெண்டு பேரும் மேல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செம கியூட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதோடதான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.